இன்றைக்கு Aujourd'hui, நாங்க பார்க்க போற ஒரு காரியம் ce que nous allons voir, போன கிழமையின் தொடர்ச்சியாக இருக்கிறது. c'est la continuité de ce que nous avons vu la semaine dernière. போன கிழமை நாங்கள் பார்த்த என்ன காரியம் என்று சொன்னால், Qu'est-ce que nous avons vu la semaine dernière? கர்த்தரை நோக்கி கதறுவது, கூப்பிடுறது, Pousser, crier vers l'Éternel. எங்களுடைய பிரச்சனை நிமித்தம் ஆண்டவரை நோக்கி பார்ப்பது. De regarder l'Éternel par rapport à nos problèmes. பிரச்சனை இல்லாத மனிதன் இந்த உலகத்துல இல்லை. Il n'y a pas d'homme sur terre sans problème. அப்படி இருப்பானா இருந்தால் Et s'il y en a, அவனை நான் சந்திக்க விரும்புகிறேன். j'aimerais bien le rencontrer. ஏனென்று சொன்னால் பிரச்சனை இல்லாத மனிதன் ஒருவனும் இல்லை. Pourquoi? Parce qu'il n'y a pas d'homme sans problème. அந்த பிரச்சனைக்கு எதிராய் வருகிறவர் தான் தேவன். Et la personne qui vient contre ce problème, c'est Dieu. பிரச்சனைகளை தீர்க்கிறவர் தேவன். C'est Dieu qui règle les problèmes. அதற்காக அநேக காரியங்கள் போன கிழமை பார்த்தோம். Et ça, nous l'avons vu la semaine dernière. தொடர்ச்சியாக இந்த கிழமையும் அதே தேமாட்டிக்ல Et cette semaine aussi, dans la même thématique, ஒரு பெண்ணுடைய கதையை நாங்கள் பார்க்க போகிறோம். nous allons aujourd'hui regarder l'histoire d'une fille. அந்த காலத்துல À l'époque, ஒரு ராஜா ஒன்று இருந்தார். il y avait un roi. அந்த ராஜா Et ce roi, கல்யாணம் கட்டணும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தார். il voulait se marier. எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல Et au moment où il était en train d'attendre ce mariage, பெரிய ராஜாவா இருந்தபடினால comme c'était un très grand roi, அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், qu'est-ce qu'il fait? அநேக பெண்களை கூட்டிக் கொண்டு வருகிறார். Il ramène plein de jeunes filles. அந்த பெண்களுக்குள்ள யார் தொடர்ந்து வரும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தார். Et il se demande quelle jeune fille va le suivre. அப்ப அந்த 10 பெண்களுக்குள்ளேயும் ஒரு பெண், Et dans ces 10 jeunes filles, il y a une fille. அந்த பெண் அவருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்ததாய் காணப்பட்டார். Et lorsqu'il a vu, il a vu la grâce. அந்த பெண்ணுடைய பேர் எஸ்தர். Et cette jeune fille s'appelle Esther. அந்த பெண் உடனேயே ராணியாக காணப்பட்டார். Cette jeune fille a été vue comme une reine. அழகான பெண், Une très jolie fille. தேவனுடைய கண்கள்ல கிருபை பெற்ற பெண். Une fille qui a eu la grâce aux yeux de l'Éternel. அந்த ராஜாவுடைய கண்கள்ல கிருபை பெற்ற பெண். Et qui a eu la grâce aux yeux du roi. ஆனா அந்த பெண் ஒரு யூதர் பெண். Mais cette fille est une juive. அந்த யூதர் மக்கள் அந்த காலத்துல, Et à cette époque, ce peuple juif, பர்சியா தேசங்கள், இந்தியா, எத்தியோப்பியா, அவ்வளவு முழுவதுக்குள்ளேயும் அந்த ஆளுகை, அந்த ராஜாவுடைய ஆளுகை இருந்தது. ils avaient ce territoire entre l'Inde, l'Éthiopie et la Perse. எருசலேமில பிரச்சனை இருந்த நேரத்துல, Au moment où il y avait les problèmes à Jérusalem, அநேக யூத மக்கள் beaucoup de juifs இப்படியான தேசங்கள்ல போனார்கள். sont partis dans ces pays-là. பாபிலோன், பேர்ஸ்னு சொல்லி ஒவ்வொரு தேசங்களும் போனார்கள். Ils sont partis vers Babylone, vers Perse. இப்ப நாங்கள் ஸ்ரீலங்கால இருந்து பிரான்ஸ்லயோ ஜெர்மனிலயோ வந்தது போல, Comme nous qui sommes venus du Sri Lanka en France ou en Allemagne, ஸ்ரீலங்கால யுத்தம் இருந்தபடினால நாங்கள் வேறு நாட்கள்ல போனோம். comme il y avait la guerre au Sri Lanka, nous sommes partis dans plusieurs pays. அதே போல De même, எஸ்தருடைய குடும்பமும் la famille d'Esther அந்த தேசத்துல கடந்து போனார்கள். sont partis dans ces pays-là. அந்த இடத்துல ஆண்டவர் உயர்த்தி வைக்கிறார். Et dans ce pays-là, Dieu l'élève. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், Sans aucune attente. எதிர்பார்ப்பு இல்லாமல் ராணியாக மாறுறார். Et elle se transforme en une reine. ராணியாகனபடினால அரண்மனையில வாழுகிற ஒரு வாழ்க்கை. Et comme elle est une reine, elle vit dans un royaume. ராஜாவுடைய எல்லா ஐஸ்வர்யங்களும் அவக்குரியது. Tout l'héritage du roi est à elle. அப்படியாக வாழ்க்கை போய் கொண்டிருக்குது. Et sa vie est en train de continuer comme ça. ஆனா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வருது. Mais arrive un problème. சின்ன இல்ல, பெரிய பிரச்சனை வருது. Et ce n'est pas un petit, mais un gros problème. ஆமான் என்று சொல்லி ஒரு மனிதன் இருக்கிறார். Il y a un homme qui s'appelle Aman. ராஜா அவருடைய விரல்ல ஒரு முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறார். Le roi lui donne une bague précieuse. அந்த முத்திரை மோதிரம் அவனை ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல வைக்கிறது. Et cette bague précieuse le ramène à un endroit très élevé.
அவர் என்னவென்றாலும் செய்யலாம். Il peut faire ce qu'il veut. அப்ப உடனே எல்லாரும் என்னை வணங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளை இடுகிறார். Et du coup, il fait un commandement que tout le monde doit se prosterner à lui. ஆனால் ஒரே ஒரு நபர்தான் அவரை வணங்கவில்லை. Mais il n'y a qu'un seul homme qui ne s'est pas prosterné devant lui. மொர்தெகாய் என்று சொல்லி ஒரு யூத மனிதன். C'est un homme juif qui s'appelle Mardoché. மொர்தெகாய் தான் எஸ்தரை வளர்த்த மனிதன். C'est Mardoché qui a fait grandir Esther. அவருடைய யூத கலாச்சாரங்கள் தேவனுடைய கட்டளைகள் எல்லாம் கீழ்ப்படிந்து நடந்து எஸ்தருக்கு சொல்லி கொடுத்த ஒரு மனிதன். C'est un homme qui était dans la tradition juive, qui a appris les commandements et les lois et qui les a appris à Esther. என்னுடைய தேவனுக்கு எதிராய் நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு வைராகியம். Et il avait cette force en se disant je ne ferai rien contre mon Dieu. நான் இந்த மனிதனுக்கு முன்பதாக என்னுடைய தலையை நான் சாய்க்க மாட்டேன். Je ne me prosternerai pas devant cet homme. அவர் மாத்திரம் எதிர்த்து நின்றார். C'est le seul qui s'est rebellé. ஆமானுக்கு பெரிய ஒரு கோபம். Et Aman était très en colère. உள்ளத்துல எரிச்சல் உண்டாயிச்சு. Son cœur commence à s'irriter. அந்த எரிச்சலின் நிமித்தம் ஒரு காரியம் செய்ய Et il ஆரம்பிக்கிறார். fait quelque chose à cause de cette irritation. அவருடைய கையில ஒரு முத்திரை மோதிரம் இருக்குது. Il a la bague précieuse dans sa main. ராஜாவை எப்ப என்றாலும் போய் பார்க்கலாம். Il peut aller voir quand il veut le roi. போய் பார்த்து ஒரு காரியம் செய்கிறார். Il part voir le roi. ஒரு புதிய ஒரு கட்டளை உருவாக்குகிறார். Et il fait un nouveau commandement. அந்த எரிச்சலின் நிமித்தம், À cause de cette irritation, அந்த கோபத்தின் நிமித்தம், à cause de la colère, அந்த பொறாமையின் à நிமித்தம், cause de cette jalousie, தேவனை இவர்கள் ஆராதிக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு வெறுப்பின் à நிமித்தம், cause de cette haine en se disant ces personnes sont en train d'adorer Dieu. என்னுடைய காலில விழேலே என்று சொல்லி ஒரு எரிச்சல், Et cette irritation du fait qu'il ne se soit pas prosterné à ses pieds. ஒரு புதிய ஒரு கட்டளை நியமிக்கிறார். Il établit un nouveau commandement. எப்படியான ஒரு கட்டளை? Et c'est quoi ce commandement? இந்த யூத மக்கள் அனைவரையும், Tout le peuple juif entier, எல்லாரையும் கொலை செய்ய வேண்டும். il faut les tuer, ஒருத்தரை விடாமல். sans laisser une seule personne. முதலாவது மொர்தெகாயைத்தான் சிந்தனையில வச்சிருந்தவர். Au début, il pensait seulement à Mardoché. ஆனா மொர்தெகாயோட இருக்கிற எல்லா யூத மக்களையும் கொலை செய்யணும் என்று சொல்லி அவருடைய சிந்தனை. Mais ensuite, sa pensée a été de tuer toutes les personnes qui sont avec Mardoché. முத்திரை நிமித்தம் ராஜாவிடத்திலிருந்து அனுமதி கிடைக்கிறது. Et comme il avait cette bague, il a l'autorisation du roi. உடனே அந்த கட்டளை அந்த நாட்டுக்கு முழுவதும் எழுதப்படுகிறது. Et ce commandement est en train d'être établi au pays entier. எல்லா இடத்திலேயும் அனுப்பினோம் புதிய ஒரு கட்டளை. Et ils envoient partout en disant que c'est un nouveau commandement. மனுஷனுடைய கட்டளை. Un commandement de l'homme. எல்லா இடத்திலும் கொடுக்கப்படுகிறது. Et ce commandement va partout. கொடுத்த உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னார். Et qu'est-ce qui se passe? மொர்தெகாய் தேவனை நோக்கி கதறுகிறார். Mardoché crie devant l'Éternel. நாங்கள் தானியேலை பார்த்தோம் போன கிழமை. Nous avons vu Daniel la semaine dernière. மொர்தெகாய் கதறுகிறார். Mardoché crie à l'Éternel. ஆண்டவரே உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். Seigneur, c'est en toi que nous avons placé notre confiance. உம்மைத்தான் நாங்கள் உமக்கு முன்பதாகத்தான் எங்களுடைய முழங்காலை படிகிறோம். C'est devant toi qu'on s'agenouille. ஆனா இன்றைக்கு மனுஷன் எங்களை அழிக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்த்து Mais கொண்டிருக்கிறார். aujourd'hui, l'homme veut nous détruire. எனக்குள்ள இருக்கிற உம்முடைய விசுவாசத்தை உடைக்கணும் என்று சொல்லி அந்த மனுஷன் இருக்கிறான். Cet homme veut briser la confiance que j'ai en toi. உபவாசம் இருக்கிறார்கள். Et il commence à jeûner. யூத மக்கள் அழுகிறார்கள். Tout le peuple juif est en train de pleurer. பயங்கரமா அழுது எல்லா சத்தம் கூடுது. En poussant des cris. ராஜாவின் அரண்மனைக்கு முன்பதாக வந்து பேக் எல்லாம் போட்டுக்கொண்டு ஒரு உபவாசத்தை நியமிக்கிறார்கள். Ils viennent devant le royaume du roi, ils mettent des revêtus de sacs et ils commencent à jeûner. ராஜா அரண்மனையில் இருக்கிறார். Le roi est dans son royaume. அங்க இன்னும் ஒரு ஆள் அங்க இருக்கிறார். Et il y a aussi une autre personne dans ce royaume. எஸ்தர் ராணி. La reine Esther. எஸ்தர் ராணி அந்த
தன்னை வளர்த்த தகப்பனை பார்த்த உடனே Et dès qu'elle voit l'homme qui l'a élevé, போய் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. elle est dans une situation où elle ne peut pas aller le voir. ஏன்னு சொன்னா அவருக்கு தெரியும் இப்படியாக அவர்கள் முன்னாடி நின்றார்கள் என்று சொன்னால் Parce qu'elle sait que si ces personnes sont là devant le royaume, ராஜா அவர்களை கொன்றுவார். le roi va les tuer. அப்ப அந்த பயத்தின் நிமித்தம் Alors à cause de cette peur, ஒரு ஊழியக்காரரை அனுப்புறார். elle envoie un servant என்ன நடக்குதுன்னு சொல்லி என்ன கொண்டுமே தெரியல pour qu'il aille voir et qu'il lui dise qu'est-ce qui se passe. கேள்விப்படுகிறதுக்கு போய் அனுப்புறார். Elle l'envoie. மனுஷன் போய் பார்க்கிறார். Et là, l'homme va aller le voir. மொர்தெகாய் சொல்லுகிறார், Mardoché lui dit, எங்களுடைய யூத மக்களை அழிக்கலாம் என்று சொல்லி ராஜாவிடத்திலிருந்து ஒரு கட்டளை வந்திருக்கிறது. il y a un commandement du roi qui dit d'exterminer tout le peuple juif. நீ எஸ்தர் Toi, Esther, ராணியா இருக்கிறபடினால, comme tu es la reine, ராஜாக்கு பக்கத்துல இருக்கிறபடினால, comme tu es la personne à côté du roi, அவரிடத்துல போய் ஒரு தயவை கேள். demande de faire une faveur. இந்த கட்டளையை எடுத்து விடு என்று சொல்லி கேட்கிறார். Demande d'enlever ce commandement. உடனே அந்த வசனம் எஸ்தருக்கு வருது. Et le servant vient rapporter tout ça à Esther. அந்த வசனம் எஸ்தேரவ அறிந்த உடனே, Et dès qu'elle prend connaissance de ça, ஒரு காரியம் நடக்குது. il se passe quelque chose. தேவனுடைய கட்டளையை மறந்து, En oubliant le commandement de Dieu, தேவனுடைய ஜனத்துக்கு என்ன நடக்க போகுது என்று சொல்லி அறியாமல், sans connaître ce qui va se passer pour le peuple de Dieu, ராஜாவுடைய அரண்மனையில இருக்கிறபடியினால, comme elle est dans le royaume de Dieu, du roi, ராஜாவின் அரண்மனையில இருக்கிற ஒரு கட்டளை மாத்திரம் அவளுடைய நினைவில் வருது. elle a seulement un commandement qui est dans ce royaume-là. என்ன கட்டளை? Quel est ce commandement? ராஜாவை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், si vous voulez voir le roi, அவர் சொன்னாதான் அந்த ராஜாவை நாங்கள் போய் பார்க்க முடியும். c'est seulement si lui il le dit qu'on peut aller le voir. என்ன கூட 30 நாளுக்கு மேலாக என்ன கூப்பிடவில்லை. Même moi ça fait 30 jours qu'il ne m'a pas appelé. நான் 30 நாளா அந்த ராஜாவை நான் பார்க்கவில்லை. Ça fait 30 jours que je n'ai pas vu le roi. நான் போக முடியாது. Je ne peux pas y aller. நான் போக முடியாது. Je ne peux pas aller le voir. என்று சொல்லி திரும்ப அனுப்பி விடுறா. Et elle renvoie le servant. மொர்தெகாய், Mardoché, அவர்தான் எஸ்தேரை வளர்த்தது. c'est lui qui a élevé Esther. அவருக்கு தெரியும் எப்படி பேச வேண்டும் என்று சொல்லி. Il sait comment parler. அவர் உடனே சொல்லுகிறார், Et il dit, நீயும் யூதன், toi aussi tu es un juif. நீயும் ஒரு யூத பெண், Toi aussi tu es une juive. மறக்காத. Ne l'oublie pas. ஏனென்று சொன்னால், Pourquoi? உன்னையும் கொன்றுவார்கள். Ils vont aussi te tuer toi. ஏன்னா அந்த கட்டளையில் எழுதப்பட்டிருக்குது, Parce que dans le commandement il est écrit எல்லா யூதர்களையும் கொலை செய்ய வேண்டும். qu'ils vont exterminer tous les juifs. இன்றைக்கு நீ வாயை மூடிக்கொண்டிருந்தால், Aujourd'hui si tu restes la bouche fermée, ஒருவேளை ராஜா உன்னை கொன்றுவார், soit c'est le roi qui va te tuer, இல்லாட்டிக்கு நீ வாயை மூடுறபடினால தேவனே உன்னை கொன்றுவார். ou sinon comme tu as toi-même la bouche fermée, Dieu va te tuer. அதுக்குள்ள ஒரு கேள்வியும் வைக்கிறார். Et là il pose aussi une question. யாருக்கு தெரியும், தேவன் தான் உன்னை ராணியாக வச்சு இந்த சூழ்நிலையை மாற்றணும் என்றக்காண்டி உன்னை ராணியா மாற்றி வச்சிருக்கிறான்னு சொல்றார். Et il dit qui sait, c'est peut-être Dieu qui a fait en sorte que tu sois la reine pour que tu puisses sauver ce peuple. அந்த செய்தி எஸ்தர்ட்ட போகுது. Et ça Esther elle apprend ce qu'il a dit. உடனே சிந்தனை மாறுது. Et tout de suite sa pensée change. ஒரு நாளும் விட்டு கொடுக்கவில்லை. பிறகு Et ensuite elle n'a pas laissé. ராஜாவுடைய கட்டளையா, Est-ce que c'est le commandement du roi தேவனுடைய கட்டளையா, ou le commandement de Dieu? ரெண்டையும் தரசுல போய்ச்சு பார்த்தா, elle pèse les deux. தேவனுடைய கட்டளை தான் முன்னுக்கு நின்றது. Et c'est le commandement de Dieu qui était là devant. என்ன கொன்று போட்டாலும், Même si l'on me tue,
என்னை கொன்று போட்டாலும் même si l'on me tue, பிரச்சனை இல்லை. ce n'est pas grave. நான் ராஜாவை போய் பார்க்க போகிறேன். Je vais aller voir le roi. அவர் கூப்பிடாம இருந்தாலும் நான் போய் பார்க்க Même போகிறேன். s'il m'appelle pas, moi je vais aller le voir. ஆனா அதற்கு எனக்கு ஒரு காரியம் உங்களிடத்திலிருந்து எனக்கு தேவை. Mais pour ça, j'ai besoin de quelque chose de ta part, Seigneur. 3 நாள் உபவாசம் இருங்கள். மர்தோகாயை பார்த்து 3 நாள் உபவாசம் இருங்கள் எனக்காக. Elle dit à Mardoché, jeûnez 3 jours pour moi. அந்த 3 நாளும் நானும் உபவாசம் இருப்பேன். Et pendant ces 3 jours, moi aussi je vais jeûner. அந்த 3 நாளும் தேவனிடத்தில் நாங்கள் கதற போகிறோம். Et pendant ces 3 jours, nous allons crier à l'Éternel. தேவனை நோக்கி பார்க்க Nous போகிறோம். allons voir l'Éternel. எப்படியாவது அவருடைய கண்கள்ல தயவு உண்டாக வேண்டும் என்று சொல்லி. Et nous allons faire ça pour que Dieu ait grâce de nous. 3 நாள் உபவாசம் இருக்கிறார்கள். Ils jeûnent pendant 3 jours. அந்த 3 நாள் உபவாசம் இருந்ததுக்கு பிறகு Et après ce jeûne de 3 jours, ராணி ராஜாவை போய் பார்க்கிறார். la reine va aller voir le roi. அவ உள்ளத்துல நினைச்சிருப்பா, நான் அனுமதி இல்லாமல் போனா என்னை கொன்றுவார்கள். Dans son cœur, elle a dû se dire, j'y vais sans qu'il me l'a dit, sans autorisation. ஆனா அவ உபவாசம் இருந்து ஜெபித்து தேவனிடத்துல கதறினபடினால ஒரு உள்ளத்துல ஒரு பலன். Mais comme elle a jeûné et crié à l'Éternel, elle a cette force. பார்த்த நேரத்துல ராஜாவுடைய கண்கள்ல தயவு உண்டானது. Et au moment où elle a vu le roi, elle a obtenu la faveur du roi. எஸ்தர் ராணி உனக்கு என்ன வேணும்? Il lui dit, ma reine Esther, qu'est-ce que tu veux? நீங்க பிறகு அதை வீட்டை போய் வாசிங்கள். Et ensuite vous pourrez lire le passage chez vous. நான் சொல்லுகிற வசனம் எல்லாம் எஸ்தர் 3, 4, 5. 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம். Ce que je dis, c'est Esther chapitre 3, 4 et 5. இதை ஏன் இன்றைக்கு நான் இந்த வசனத்தை எடுத்தேன் என்று சொன்னால், Pourquoi est-ce que j'ai pris ce passage aujourd'hui? எஸ்தர் இப்படியாக ஜெபித்து Comme Esther a prié comme ça, ராஜாவை போய் பார்த்தபடினால et qu'elle est partie voir le roi, யூத மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சது. il y a eu le peuple juif a été sauvé. உடனே அந்த கட்டளையை எடுத்து விடுகிறார்கள். Et ils enlèvent tout de suite ce commandement. அந்த நினைவுக்காக, Et pour cette pensée, இப்படியான விடுதலை வந்ததுக்குன்றதுக்காக pour dire qu'il y a eu cette délivrance, யூத மக்கள் ஒரு ஃபெத் செய்யணும் ஒவ்வொரு வருஷமும். et chaque année les juifs fêtent quelque chose. புரீம் என்று சொல்லி ஒரு ஃபெத். Et ça s'appelle Purim. யூத மக்கள் C'est le peuple juif qui le fait. அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், Et qu'est-ce qu'ils font? அது 21ஆம் தேதி ஆரம்பித்து Ça commence le 21 3 நாள் கொண்டாட்டம். et c'est 3 jours de fête. அதுதான் வியாழன் வெள்ளி சனி, இந்த jeudi vendredi samedi, வியாழன் வெள்ளி சனிக்கிழமை, Donc ça se passe jeudi, vendredi, samedi. இந்த வீக்கெண்ட். C'est ce week-end. அதை நினைவு கொள்ளணும்ன்றதுக்காண்டி Et c'était pour se rappeler de ça, எப்படியாக ஆண்டவர் விடுவித்தார் என்று சொல்லி comment Dieu a sauvé ce peuple. ஒவ்வொரு வருஷம் யூத மக்கள் இதை நினைவு கொண்டு கொண்டாடுவார்கள். Chaque année, ils le fêtent. எப்படியாக கொண்டாடுவார்கள் என்று Et சொன்னால், comment est-ce qu'ils fêtent ça? ஒவ்வொருத்தருக்கும் பரிசு கொடுத்து, Ils donnent des cadeaux, சாப்பாடு கொடுத்து ils donnent des repas சந்தோஷப்படுவார்கள். et ils sont contents. ஆனா இதுக்குள்ள பெரிய ஒரு போதனை இருக்குது. Mais dedans, il y a un enseignement. நீங்கள் தான் எஸ்தேர் வைத்துக்கொள்வோம். Faites comme si que c'était vous, Esther. நீங்கள் தான் எஸ்தேர் வைத்துக்கொள்வோம். Vous êtes Esther. இப்படியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு முன்பதாக வருகிறது. Vous avez une situation comme ça devant vous. எப்படியான சூழ்நிலை? Une situation comment? மனிதனுடைய கட்டளை, Le commandement de l'homme தேவனுடைய கட்டளை, et le commandement de Dieu. ரெண்டும் உங்களுக்கு முன்பதாக நிக்குது. Les deux sont devant vous. மனுஷனை நீங்கள் கீழ்ப்படிவீர்களா? Est-ce que vous allez obéir à l'homme? தேவனுக்கு கீழ்ப்படிவீர்களா? Est-ce que vous allez obéir à Dieu? எஸ்தேர் ராணி முதலாவது அந்த பிரச்சனை அறிந்த உடனே, La reine Esther, dès qu'elle a entendu ce problème, அவக்குள்ள ஒரு செல்ஃபிஷ்னஸ், ஒரு ஈகோ, ஒரு elle devient égoïste. சுயநலம். Elle devient égoïste. அவக்குள்ள ஒரு சுயநலம். என்ன சுயநலம்? Et c'est quoi? நான் ராஜாவுடைய அரண்மனையில நான் வாழுகிறேன். Elle se dit, je suis dans le royaume du roi. எனக்கு எல்லாம் இருக்குது. J'ai tout ce qu'il me faut.
யாருமே என்னை வந்து தொட முடியாது. Personne ne peut venir me toucher. யூத மக்கள் மரித்து போனால் பிரச்சனை இல்லை. Et si le peuple juif meurt, ce n'est pas grave. எனக்கு வேதனை இருக்குது உண்மைதான். C'est vrai que j'ai de la peine, ஆனா என்னுடைய கையில எதுவுமே இல்லை. mais je ne peux rien faire. நான் செக்யூரிட்டிக்குள்ள இருக்கிறேன். Moi, je suis en sécurité. நான் பாதுகாப்புக்குள்ள இருக்கிறேன். Moi, je suis protégée. நான் ராஜாவோட ராணியா இருக்கிறேன். Parce que je suis la reine du roi. பெருமை. Elle a cette fierté. அந்த பெருமை உங்களுக்குள்ள இருக்குதா? Est-ce que vous avez cette fierté? அந்த மேற்றுமை உங்களுக்குள்ள இருக்குதா? Est-ce que vous avez cet orgueil? அது இருக்கும் என்று சொன்னால் Et si vous avez ça, தேவனுடைய கட்டளையை நீங்கள் உங்களுடைய கண்களினாலே பார்க்க முடியாது. vous ne pouvez pas voir les commandements de Dieu devant vous. முதலாவது மனுஷனுடைய கட்டளை தான் உங்களுக்கு முன்பதாக வரும். C'est les commandements de l'homme qui viendra d'abord devant. ஐயோ ராஜா சொன்னவர் நான் ராஜா போய் பார்த்தேன்னு சொன்னவர் கொன்றுவார்னு சொல்லி முதலாவது கட்டளை. Le premier commandement que vous verrez, c'est mince, si je vais aller voir le roi, ils vont me tuer parce que je ne suis pas autorisé. தேவனுடைய கட்டளையை மறந்துடுவீர்கள். Et vous allez oublier le commandement de Dieu. அப்படிப்பட்டவர்களா நீங்கள்? Est-ce que vous êtes comme ça? தேவனுடைய கட்டளையின்படி நடக்கிறீர்களா? Est-ce que vous marchez selon les commandements de Dieu? தேவனை நேசித்து நடக்கிறீர்களா? Est-ce que vous marchez en aimant Dieu? பிரச்சனை அறிந்த உடனே Dès qu'elle sait les problèmes, அவருடைய சுயநிலம் தன்னுடைய கண்களை மறைத்தது. son égoïsme cache ses yeux. ஆனா மொர்தெகாய் Mais Mardoché, இருந்தபடியினால comme il était là, அவர் சொல்லுகிறார், il dit, கண்களை திறந்து விடுகிறார். il ouvre les yeux. என்ன சொல்லுகிறார்? Et qu'est-ce qu'il dit? நீயும் மரித்து போவாய். Toi aussi, tu risques de mourir. நீயும் யூத பெண். Tu es aussi une juive. நீங்களும் கிறிஸ்தவர்கள். Vous aussi, vous êtes des chrétiens. நீங்களும் கிறிஸ்தவர்கள். Vous aussi, vous êtes des chrétiens. ஒரு நாள் இந்த தேசத்துல கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் கொலை செய்யணும் என்று சொல்லுகிற நேரத்துல Un jour où dans ce pays diront nous devons tuer tous les chrétiens. நீங்கள் மக்ரோனோட இருப்பீங்க என்று சொன்னால் Si vous, vous êtes dans la maison de Macron, உங்களையும் தொடுவார்கள். ils vont aussi vous toucher vous. உங்களையும் வந்து தொடுவார்கள். Ils vont aussi vous toucher vous. யாருக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறீர்கள்? À qui est-ce que vous voulez donner votre vie? எஸ்தர் செய்தது போல செய்ய போறீர்களா? Est-ce que vous voulez faire comme Esther? இல்லாட்டிக்கு நீங்கள் நினைச்சபடி நீங்கள் நடக்க Ou போறீர்களா? est-ce que vous voulez vivre comme vous avez envie? ஆமென். Amen. சிந்திக்க வேண்டிய காரியம். C'est quelque chose qu'il faut y réfléchir. எங்களுடைய இருதயத்துல ஒவ்வொரு காரியங்களையும் அந்த சிந்தனையில கொண்டு வர வேண்டும். Il faut ramener ça dans nos cœurs. எஸ்தர் உடனே உபவாசம் இருக்கிறா. Esther jeûne de suite. உங்களுடைய பிரச்சனை என்ன? Quel est votre problème? இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனை என்ன? Aujourd'hui, quel est votre problème? நான் ஆரம்பத்துல சொன்னேன் யாருமே பிரச்சனை இல்லாத ஒரு மனுஷன் இல்லை. Au début, je vous ai dit, il n'y a pas un homme sans problème sur terre. தானியேல் பிரச்சனை அறிந்த உடனே 21 நாள் இருந்து எத்தனை நாள் ஜெபிப்பேன்னு தெரியாமல் 21 நாள் ஜெபிச்சு கொண்டிருக்கிறார். Daniel, dès qu'il a su qu'il avait un problème, il a commencé à prier et ça pendant 21 jours. எஸ்தர் 3 நாள் நியமிக்கிறார். Esther a prévu 3 jours. உங்களுடைய பிரச்சனையை நீக்குவதற்கு எத்தனை நாள் உபவாசம் நியமிக்க போறீர்கள்? Pour enlever, pour que votre problème soit résolu, combien de jours vous allez jeûner? மனுஷர்களோட வாக்குவாதம் செய்ய தேவையில்லை. Il n'y a pas besoin d'avoir des débats de conflits avec les hommes. மனுஷர்களை பார்க்கிறதுக்கு முன்பதாக ராஜாவை பார்க்கிறதுக்கு முன்பதாகவே Avant même de voir le roi, avant même de voir l'homme, எஸ்தர் தேவனை போய் பார்க்கிறார். Esther va aller voir Dieu. தேவன் தான் இருதயங்களை மாற்றுகிறவர். C'est seulement le Seigneur qui transforme les cœurs. தேவன் தான் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். C'est Dieu qui transforme qui change les situations. தேவன் தான் எல்லாவற்றையும் தலகளாய் மாற்றுகிறவர். C'est seulement Dieu qui transforme les choses. ஆனா நீங்கள் தான் முடிவு எடுக்க வேண்டும். Mais ça, c'est vous qui devez le décider. என்ன முடிவு? Quelle est cette décision? நான் இந்த ராஜாவுடைய கட்டளையின்படி நான் நடக்க போகிறேனா? Est-ce que je veux vivre selon les commandements du roi? ஆனா ராஜாவுடைய கட்டளையின்படி நான் நடக்க Ou போகிறேனா? est-ce que je veux vivre selon les commandements du roi des rois? ராஜா பெரியவரா ராஜாதிராஜன் பெரியவரா? Qui est le plus grand, le roi ou le roi des rois? நீங்களா நியமிக்க வேண்டும். C'est à vous de le décider.
ராஜா உங்களுக்கு பெரியவர்னு சொன்னா Si le roi est plus grand pour vous, அவருக்கு கீழே இருங்க. vous pouvez lui obéir et rester en dessous de lui. ராஜாதி ராஜா உங்களுக்கு பெரியவர்னு சொன்னா Et si le roi des rois est le plus grand pour vous, அவருக்கு கீழே இருங்கள். vous pouvez être sous lui. அவர் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவார். Et lui, il vous protégera. ராஜா உங்களை ஒரு நாளும் பாதுகாக்க மாட்டார். Le roi ne va pas vous protéger. ராஜாதி ராஜன் தான் உங்களை Mais பாதுகாப்பார். le roi des rois est là pour vous protéger. கத்தி கதற வேண்டும். Faut crier à l'Éternel. ஆண்டவர் யாரோடய பேசிக் கொண்டிருக்கிறார். Je sais que Dieu est en train de parler avec quelqu'un aujourd'hui. 2 வாரமா இதை குறித்து பேசுகிறார். Ça fait 2 semaines qu'il est en train de parler. உங்களுடைய முடிவு என்ன? Quelle est votre décision? உங்களுடைய பிரச்சனைக்குள்ளேயே நீங்கள் இருக்க போறீர்களா? Est-ce que vous voulez continuer à rester dans vos problèmes? பிரச்சனையை தீர்க்கிறவரை போய் பார்க்க Ou போறீர்களா? est-ce que vous voulez aller rencontrer celui qui règle vos problèmes? பிரச்சனை கொண்டு வருகிறவர்களோட நீங்கள் பேச போறீர்களா? Est-ce que vous voulez continuer à parler avec les personnes qui vous rapportent des problèmes? பிரச்சனையை தீர்க்கிறவரை போய் பார்க்க போறீர்களா? Est-ce que vous voulez aller voir la personne qui règle le problème? சில பிரச்சனைகள் 21 நாளாய் ஓடிக்கொண்டிருக்கும். Certains problèmes peuvent continuer pendant 21 jours. சில பிரச்சனைகள் 3 நாள்ல தீர்க்க முடியும். Certains peuvent continuer seulement 3 jours. 3 நாள். Seulement 3 jours. ஆண்டவருடைய சமூகத்துல Dans la présence de Dieu. யாரையும் பார்க்காமல், Sans regarder qui que ce soit. எந்த மனுஷனோடு சொன்ன வார்த்தையில் கேட்காமல், Sans écouter les paroles de qui que ce soit. நீர் உண்மையான தேவனாய் இருந்தால், En se disant, si tu es le vrai Dieu, இயேசுவே நீர் உண்மையான தேவனாய் இருந்தால் Seigneur, si tu es vraiment le vrai Dieu, என்னோட பேசும். parle-moi. நான் சொல்லுகிறேன், உங்களோட பேசுவார், உங்களுடைய பிரச்சனையை நீக்கி விடுவார். Et moi je vous le dis, il est capable de vous parler et d'enlever vos problèmes. ஆமென். Amen. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Que Seigneur vous bénisse. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். Et que Seigneur bénisse chacun d'entre vous. இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் உங்களுடைய இருதயத்துல பேசும். Et que ces paroles vous parlent dans vos cœurs. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் உங்களோட பேச போகிறார். Durant toute la semaine, Dieu va vous parler dans vos cœurs. நீங்கள் உங்களுடைய செவிகளை திறந்து அவரை கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தமா Et இருக்கிறீர்களா? vous est-ce que vous êtes prêts à être attentifs à sa parole? எஸ்தர் செய்தது போல செய்ய போறீர்களா? Est-ce que vous voulez faire comme Esther elle a fait? எஸ்தர் ராணி. La reine Esther. அதே போல நீங்களும் ராஜாவும் ராணியலுமா Et இருக்கிறீர்கள். de même, vous aussi, vous êtes des rois et des reines. தேவனுடைய சமூகத்துல ராஜாக்களும் ஆசாரியர்களாகவும் உங்களை நியமித்திருக்கிறார். Vous êtes des rois et des reines dans le royaume de Dieu. உங்களுடைய அடையாளத்தை நீங்களா எடுத்துக்கொள்ள வேண்டும். C'est vous qui devez prendre votre identité. ஆமென். Amen. அல்லேலூயா. Alléluia.